ஹலோ சில்ட்ரன், நாம் இப்போ மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கான்செப்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டிவைஸ் ஜெனரேட்டர், எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்குற ஏசி ஜெனரேட்டர். டிசி ஜெனரேட்டர் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான், அது என்னென்னு அப்புறம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். முதல்ல ஜெனரேட்டர்ஸ்க்கு போகும்போது வாட் இஸ் அ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்? ஸோ அப்போ நிறைய கொஸ்டினாக பிரிச்சுக்கணும். இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. வீடியோ சொல்ல பாஸ் பண்ணி புக்கில் மார்க்கிங்கும் பண்ணிக்கணும். கொஸ்டின் என்னன்னு அதுக்கு பக்கத்தில் பென்சிலில் டெக்ஸ்ட் புக்கில் எழுதிக்கோங்க. ஸோ நம்ம புக்கை தான் அடிக்கடி படிக்கணும். புக் இஸ் த பைபிள்னு சொல்லுவோம். ஸோ புக்கில் இருக்க என்ன வேர்ட்ஸோ அதே மாதிரி தான் பரிசையில் நம்ம எழுதணும். ஸோ இப்போ புக்கில் பென்லலாம் எழுதக்கூடாது. பென்சிலில் பக்கத்தில் அந்த லைனை மார்க் பண்ணி அதுக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. For example, the generator is a machine used for generating electrical current by converting mechanical energy to electrical energy. So what is a generator? Question. First question படிக்கணும். நீங்கள் what is a generator அப்படின்னு கொஷின் எழுதிக்கிறீங்க. நான் எல்லாத்துக்கும் எழுத மாட்டேன், ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். அதுக்கு பதில் என்ன? இட்ஸ் a device used for converting, அதை மார்க் பண்ணிக்கணும். converting device used for converting mechanical energy to electrical energy. இப்போ ஜெனரேட்டர் அப்படின்னா டைனமோ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சைக்கிளில் டைனமோ இருக்கு இல்லையா, நம்ம பெடல் பண்ணினா லைட் எரியும். ஸோ சுற்றினா மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்தோன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஜெனரேட்டர்னாலே டைனமோனா சைக்கிள் டைனமோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, இந்த எலக்ட்ரிக் ஜெனரேட்டருடைய பிரின்சிபிள் என்ன? வாட் இஸ் த பிரின்சிபிள் ஆஃப் த எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்? என்ன பிரின்சிபிளில் அது ஒர்க் பண்ணுறது? whenever the magnetic field lines change, whenever in a closed circuit or in a coil, the magnetic flux changes and induced current is produced. The principle is electromagnetic induction. And what is this electromagnetic induction? Whenever there is a change in the flux linked with a coil, an induced current is produced. Change in flux linked with a coil, an induced current is produced in the coil. So it's the electromagnetic induction kind of definition, and this is the principle of working of the generator. What is the construction of the generator? Construction and what are the parts of the generator? நம்ம எப்படி முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மோட்டர் கரண்ட் கொடுத்து சுற்றிச்சு, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டில் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆர்மெச்சூர்னால் அது காயில்னு சொல்லலாம். ஃபீல்டு மேக்னெட்ஸ். அடுத்தது பார்த்தோன்னா ஸ்லிப் ரிங்ஸ். இது ஏசி ஜெனரேட்டர், அதனால் ஸ்லிப் ரிங் சொல்லியிருக்கேன். ஃபோர்த்து பார்ட் இஸ் ப்ரஷஸ். தீஸ் ஆர் த 4 பார்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு பார்ட்டை பற்றி அங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம டயக்ராமில் பார்க்கலாம். ஆர்மெச்சூர்னா என்ன? இந்த காயில் ABCD வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதுதான் ஆர்மெச்சூர். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு த காயில். இதில் என்ன இருக்குன்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் இன்சுலேட்டட் காப்பர் ஒயர் wound over a soft iron core. ஒரு அயன் கோர் இருக்கும், அது மேலே காயில் நிறைய டர்ன்ஸ் ரவுண்டாக சுற்றாமல் ரெக்டாங்குலர் ஷேப்பில் சுற்றிருக்காங்க. இது பார்த்தா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுத்துகிட்டு அது மேலே அது சாஃப்ட் அயன் கோரில் இருக்கும். அது மேலே இந்த காயில் நிறைய டர்ன்ஸாக சுற்றிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது? இது சுற்றுது. இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் அன் ஆக்சல் பிட்வீன் த போல்ஸ். அங்கே நடுவில் ஒரு ஆக்சஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆக்சலை பொறுத்து அது 2 போல்ஸ்க்கு நடுவில், நார்த் போலுக்கு சவுத் போலுக்கு நடுவில் இது சுற்ற போகுது. சரியா? காயில் சுற்றணும் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்போ தான் அதில் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அதுதான் கான்செப்ட். ஃபீல்டு மேக்னெட் ரெண்டாவது பார்ட். அப்படின்னா இது ஃபீல்டு மேக்னெட்னா நார்த் போல் சவுத் போல் இருக்கு இல்லையா, ஒரு பர்மனண்ட் மேக்னெட். ஒரு லோ பவர் டைனமோனா பெர்மனண்ட் மேக்னெட்ஸை யூஸ் பண்ணிப்போம். ஹை பவர் டைனமோனா எலக்ட்ரோ மேக்னெட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபீல்டு மேக்னெட்டுங்கிறது. ஸ்லிப் ரிங்ஸ்னால் ஹாலோ மெட்டல் ரிங்ஸ். ஹாலோனா உள்ளலாம் காலி. இங்கே ரிங் R1 R2ன்னு இருக்குது பார்க்கலாம். நம்ம மோட்டரில் பார்த்தா ஸ்ப்ளிட் ரிங், ஒரு ரிங் எடுத்து 2ஆக கட் பண்ணுங்க, அப்படி கிடையாது. 2 டிஃப்ரெண்ட் ரிங். எண்டு சியை கொண்டு போய் R1ல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். சரி, எண்டு டியை கொண்டு வந்து R1ல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எண்டு சியை கொண்டு போய் அந்த கேப் வழியாக கொண்டு வந்து R2ல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த எண்டு D இஸ் கனெக்டட் டு R1, எண்டு C இஸ் கனெக்டட் டு R2. படத்தில் அது டச் பண்ணாமல், R1 டச் பண்ணாமல் அந்த கேப் இருக்கு இல்லையா, ஹாலோ ரிங் இருக்கு இல்லையா, அந்த கேப் வழியாக கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க.
இது வந்து ஸ்லிப் ரிங்ஸ். இந்த ரிங்ஸ் என்ன பண்ணுது, ஆர்மேச்சூர் காயில் சுற்றும் போது டி கூடவே இந்த R1 சுற்றுது, சி கூடவே R2 சுற்றுது. தே ரொட்டேட் அலாங் வித் த ஆர்மேச்சூர். அடுத்தது பார்த்தா ப்ரஷஸ். B1 B2 நீங்கள் சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மெட்டல் பிளேட்டாக இருக்கலாம், இல்லை கார்பன் ப்ரஷ்ஷாக இருக்கலாம். சரியா, ஸ்லைடிங் கான்டாக்ட். தே ஆர் ஃப்ளெக்சிபிள் மெட்டல் பிளேட்ஸ் ஆர் கார்பன் ராட்ஸ். அது என்ன பண்ணுது, B1 எப்பயும் R1 நல்லா ப்ரெஸ் பண்ணி டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். R1 சுற்றினா கூட அந்த B1 அதை தொடர்றதை நிறுத்தாது, எப்பயும் பர்மனெண்ட்லி இன் கான்டாக்ட் வித் R1. ஸோ சாதாரணமாக மோஷனில் கான்டாக்ட் பிரேக் ஆகிடும். இங்கே வந்து B1 நல்லா அழுத்தி R1, தே ஆர் கெப்ட் ப்ரெஸ்ஸிங் அகெயின்ஸ்ட் R1 ஸோ தட் ஈவன் வென் ரிங்ஸ் ரொட்டேட் த ப்ரஷஸ் டு நாட் பிரேக் கான்டாக்ட். எப்பயும் B1 R1 கூடயே கான்டாக்டில் இருக்குது. அது மாதிரி B2 R2 கூடயே கான்டாக்டில் இருக்குது. சரி, இந்த ப்ரஷ்ஷோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, உள்ள ஜெனரேட் ஆகிற எலக்ட்ரிக் கரண்ட் இந்த ப்ரஷஸ் வழியாக தான் வெளியில் இருக்க சர்க்கியூட்டுக்கு வரப்போகுது. சரியா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த ப்ரஷஸ் நடுவில் இங்கே கேட்பாங்க. இந்த ப்ரஷஸ் வந்து தே டு நாட் ரொட்டேட். ரிங்ஸ் ரொட்டேட் ஆகுது, ப்ரஷ் ரொட்டேட் ஆகாது. இந்த ப்ரஷஸ் என்ன, ப்ரஷஸோட வேலை என்ன, இட் இஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் ப்ரஷஸ் தட் த இன்டியூஸ்டு கரண்ட் is passed on from the armature and the rings to the external circuit. External circuitனா galvanometer. இந்த காயிலேருந்து இருக்கக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட் இந்த ப்ரஷஸ் வழியாக தான் வெளியில் வரப்போகுது. திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் த ப்ரஷஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது நடுவில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. It is with the help of these brushes that the induced current from the coil is taken to the external circuit. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி கொஸ்டின்ஸ். வாட் ஆர் த பார்ட்ஸ், அது அங்கங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகே, how does it work? What is the next question is the working of the AC generator. முதல்ல நான் படத்தில் சொல்லிடுறேன், அப்புறமா we can take down the notes. Okay, so we'll see. இப்போ என்ன பண்ண போகிறோம், என்ன ஐடியா actually what is our idea? ஸோ நான் எழுதினதெல்லாம் காலேஜ். இந்த காயிலை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த காயில் இப்போ பாருங்களேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் டு சவுத் ஃபீல்டு லைன்ஸு இப்படி இருக்குது, லைன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இந்த ஃபீல்டு லைன்ஸு நம்ம ஃப்ளாட்டாக காயில் வச்சா கொஞ்சம் லைன்ஸ் தான் போகும். அதே இந்த காயிலை இப்படி பர்பெண்டிகுலராக இப்படி வச்சோன்னா நிறைய லைன்ஸ் வழியாக போகும். ஃப்ளாட்டாக வச்சா கொஞ்சம் லைன்ஸ் தான் போகுது. ஏன்னா அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக 3 டைமென்ஷனில் இமேஜின் பண்ணி பார்த்துங்க, அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு நார்த் டு சவுத். ஸோ எவ்வளோ லைன்ஸ் இந்த காயில் வழியாக போகிறது. இப்படி ஃப்ளாட்டாக போட்டோன்னா 1 or 2 தான், கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கு இல்லையா. குண்டாக போட்டால் நிறைய லைன்ஸ் திக்னஸில் போக போகுது. ஸோ அப்படி சுற்றும் போது என்ன ஆகுது, நிறைய அதில் போகக்கூடிய ஃப்ளக்ஸ் லைன்ஸ் மாறுறதுனால இல்லை இஎம்எஃப் கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆர்மேச்சூரை நம்ம இப்படி சுற்றுறோன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் ஆர்மேச்சூர் ABCD இஸ் ரொட்டேட்டிங் ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ தட் த ஆர்ம் AD இஸ் மூவிங் இன்வேர்ட்ஸில் மூவ் ஆகுது, BC இஸ் மூவிங் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னு மூவ் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஃப்ளமிங்ஸ், இப்போ காயில் மூவ் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் மாறுறது, அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. என்ன டைரெக்ஷனில் இன்டியூஸ் ஆகுன்றது ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த இன்டியூஸ்டு கரண்ட் இந்த ஆர்மேச்சர் அது எப்படி பார்க்கலாம். இந்த கேல்வனோமீட்டர் எந்த பக்கம் டிஃப்ளெக்ஷன் ஆகுது, ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகுது. கரண்ட் டைரெக்ஷன் பார்த்துருக்காங்க பாரு, அவுட்வேர்ட்ஸில் மூவ் பண்ணால் அவனு ஞாபகம் வச்சுங்க, மேல் பக்கமாக போகுது சிலேருந்து பிக்கு. இன்வேர்ட்ஸில் மூவ் பண்ணால் ஏலேருந்து டவுன்வேர்ட்ஸில் போகிறது கரண்ட்டு. ஸோ கரண்ட்டு சியில் ஸ்டார்ட் பண்ணி, கரண்ட் எப்பயுமே கண்டினியூட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். கண்டினியூட்டினா கிளம்பின இடத்துக்கே திரும்பி வரத்துக்கு அதுக்கு பாதை இருக்கணும், அப்போ தான் போகும். சியில் ஆரம்பித்து பியில் போய் பிலேருந்து ஏ டு டி, டிலேருந்து ப்ரஷ் ரிங் R1, R1லேருந்து B1, B1லேருந்து கேல்வனோமீட்டர் வழியாக B2, B2லேருந்து R2, R2லேருந்து சிக்கு போகுது. ஸோ வெளியில் போகிற கரண்ட்டோட டைரெக்ஷன் என்ன பார்க்கலாம், B1லேருந்து B2க்கு இந்த டைரெக்ஷனில் கரண்ட் போகுது. This happens during the first half rotation. இப்போ ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் ஆகி முடித்தோடனே என்ன ஆகும், AD ரைட் சைடுக்கு வந்துடுது, BC லெஃப்ட் சைடு. செகண்ட் ஹாஃப் ரொட்டேஷனில் என்ன ஆகுது பார்க்கலாம். இப்போ AD இன்வெர்ட்ஸில் மூவ் ஆச்சுன்னா இப்போ BC இன்வெர்ட்ஸில் மூவ் ஆகுது. ஸோ ஒரு காயை வச்சு ரொட்டேட் பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு பாதி நேரம் கீழே போனால் பாதி நேரம் மேலே வரணும். ராட்டினமே பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகும், மேலே போயிட்டு திரும்ப ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணால் கீழே வரணும். ஸோ அப் டவுன் ரெண்டு சேர்ந்தது ரொட்டேஷன். ஸோ AD முதல்ல பக்கமாக இன்வெர்ட்ஸாக மூவ் ஆனால் அடுத்த ஹாஃபில் அவுட்வேர்ட்ஸில் மூவ் ஆகும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ரிவர்ஸ் ஆனால் கரண்ட் ரிவர்ஸ் ஆகும். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஃபரடே எக்ஸ்பெரிமெண்ட்டில். அப்போ ஏலேருந்து டிக்கு போன கரண்ட் இப்போ டிலேருந்து ஏக்கு போகிறது பாருங்கள். செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் A to D வந்தது, இப்போ D to A போகுது. ஏன் அது டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன், முதல்ல இன்வெர்ட்ஸில் மூவ் ஆச்சு, இப்போ அவுட்வேர்ட்ஸ். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் மாறினா கரண்ட் டைரக்ஷன் மாறும்.
இப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் பார்க்கலாம். டி டு ஏ, ஏ டு பி, பி டு சி, சிலேருந்து திரும்ப R2க்கு போயிடணும். ஏன்னா எப்பயுமே சி பர்மனெண்ட்டாக R2 தான் கான்டாக்ட். R2லேருந்து B2 டு B1 இப்படி போகிறது. ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் எவ்ரி ஹாஃப் ரொட்டேஷனுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நாம் இப்போ இந்த ஒர்க்கிங்கை நல்லா நீட் நம்ம பரீட்சைக்கு எப்படி எழுதுகிற மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னு பார்க்கலாம். டியூரிங் த ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொட்டேஷன் and during the second half. first half நம்ம எழுதிட்டோம்னா second half அப்படியே உல்ட்டா பண்ண வேண்டியதான். first half rotationல நம்ம பார்க்கலாம் the arm AD is moving inwards. இன்வர்ட்ஸில் மூவ் ஆனால் கரண்ட்டு மேலேருந்து கீழே போகணும்னு நினச்சிக்கலாம். ஸோ கரண்ட் இந்த ஆர்ம் AD flows from A to D. the arm BC moves outwards. outwardsனா upwardsல current ஞாபகம் வச்சு. current flows from C to B. சரியா? inside the coil, coilக்குள்ள கரண்ட்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா CBAD. inside the coil, the current flows from CBAD. அவுட்சைட் சர்க்கியூட்டில் கரண்ட் எங்கேருந்து போகிறது பார்க்கலாம். படத்தை பார்க்கலாம். கரண்ட்டோடைய மார்க்கை பாருங்கள். B1லேருந்து ஆரம்பித்து யூ கேன் சி ஃப்ரம் B1 the current flows from B1 galvanometer to B2. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் B1லேருந்து B2க்கு கரண்ட் போகுது. you will write that in the external circuit current flows from B1 to B2. in the second half rotation இந்த படத்தை பார்த்துக்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ AD is moving outwards, BC is moving inwards. ஸோ அங்கே கொண்டு போய் எழுதலாம். AD is moving outwards. அது பார்க்க கூட வேண்டாம். நீங்கள் அப்படியே இங்கே இன்வர்ட்ஸ்னால் இது அவுட்வர்ட்ஸ். ஒரு தடவை பார்த்துருங்க, அப்புறமா எழுதிக்கலாம். திஸ் இஸ் மூவிங் இன்வர்ட்ஸ். கரண்ட்டு பார்த்துக்கலாம். லெட்ஸ் சி இன் வாட் டைரக்ஷன். ADயில் கரண்ட்டு D to A, BCயில் B to C. D to A, B to C. ஸோ லெட்ஸ் ரைட் தட். D to A, B to C. பார்த்தா தெரியுது அப்படியே உல்ட்டாவாக இருக்குது பார்க்கணுன்னு. இன்சைட் த காயில் என்ன டைரக்ஷனில் போகுது கரண்ட்டு? DABCயில் போகுது. எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் B2 to P1. ஸோ அதை எழுதலாம் DABC. இன்சைட் த காயில் இட் ஃப்ளோஸ் இன் த டைரக்ஷன் DABC. பார்த்தா தெரியும் அப்படியே உல்ட்டா வந்திருக்கு. எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் B2 to B1 போகுது. ஸோ இப்போ என்ன தெரியுது நமக்கு? ஒரு ஹாஃப் ரொட்டேஷனுக்கு ஒரு தடவை கரண்ட்டோடைய டைரக்ஷன் மாறுது. ஸோ நம்ம வெளியில் போகிற கரண்ட்டை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொட்டேஷனில் ஒரு டைரக்ஷனில் போனால் அடுத்த ஹாஃப் ரொட்டேஷனில் போகும். ஸோ திஸ் இஸ் ஒன் சைக்கிள் ஆஃப் ஏசின்னு சொல்லுவோம். ஒரு பாசிட்டிவ் ஹாஃபும் நெகட்டிவ் ஹாஃபும் சேர்ந்தது ஒன் சைக்கிள் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இது மாதிரி கரண்ட்டு அதோடைய டைரக்ஷன் மேக்னிடியூட் ரெண்டையும் தொடர்ந்து இது டைமு இது கரண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அதோடைய மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன். பீரியாடிக்கானா ஒரு கரெக்டான டைம் இன்டர்வலில் மாற்றிகிட்டே இருந்தால் அந்த கரண்ட்டுக்கு பேர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா எ கரண்ட் விச் ஆல்வேஸ் changes its magnitude and direction periodically with respect to time is called as alternating current. Changes in direction after a fixed time interval. சரியா? இது பேர் ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இது ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன் சொல்கிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் இருக்க கரண்ட்டோடைய அளவு இது இவ்வளோதான் கிடைக்குமா நமக்கு? இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சரி மாற்றுறது அதிகமான கரண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த இன்டியூஸ்ட் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது அகைன் எ கொஷின். ஹவு கேன் யூ இன்க்ரீஸ் த இன்டியூஸ்டு கரண்ட் இன் த ஆர்மேச்சூர்? இட் கேன் பி இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த ஆர்மேச்சூர். புக்கில் இருக்குது, மார்க் பண்ணிங்க. இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். என்ன கொஷின் இது? ஹவு கேன் யூ இன்க்ரீஸ் த இன்டியூஸ்டு கரண்ட்? Increasing the area of the armature. Increasing the speed of rotation. Increasing the speed. வேகமாக சுற்றினா நான் சொன்னாலே சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பெடலை வேகமாக மிதிச்சா பிரைட் ஆகிடும், மெதுவாக மிதிச்சா பிரைட்னஸ் கம்மியாகும். இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம கொடுத்த மேக்னெட் இருக்குல்லையே அதை ஸ்ட்ராங்காக வச்சா. ஸோ தீஸ் ஆர் த 4 ways by which the induced current can be increased. இப்போ ப்ரொடியூஸ் ஆன கரண்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸ்லிப் ரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ரிங்கு.
அப்படி யூஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய கரண்ட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. இப்போ டிசி ஜெனரேட்டர்னால் இதே தான் எக்ஸாக்ட்லி. ஒரே ஒரு வித்தியாசம், இந்த ரிங்குக்கு பதிலாக ஸ்ப்ளிட் ரிங் யூஸ் பண்ணிடுவோம். இப்படி காயில் இருக்கு இல்லையா, அதோட 2 எண்டு இப்போ என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு ரிங்கு இதை கொண்டு வந்து இன்னொரு ரிங்கில் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் ஒரே ரிங்கை 2ஆக கட் பண்ணி 2 பார்ட், இப்படி ப்ரஷஸ், இது கேல்வானேட். இப்படி இருந்தால் அது டிசி. அப்படி இல்லாமல் 2 செப்பரேட் ரிங் யூஸ் பண்ணி 2 ப்ரஷஸில் கனெக்ட் பண்ணிடணுன்னா அது ஏசி ஜெனரேட்டர். அதான் ஒரே ஒரு வித்தியாசம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இன்னும் என்ன கொஷின்ஸ்லாம் தெரியணும். வாட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்? Alternating current is a current which changes both its magnitude as well as its direction with respect to the time. So this is the representation for the alternating current. What is a direct current? A current which flows in the same direction. Same direction na ipdi irkalam illa ipdi kuda irkalam. Time current. Current oda alavu maaralam, direction maarama irkalam. Illa current alavu direction rendu same ah irukku. Idukku steady current. இது டைரக்ட் கரண்ட் தான். இது திஸ் இஸ் ஆல்சோ டைரக்ட் கரண்ட். டைரக்ஷன் மாறலைனாலே அது டைரக்ட் கரண்ட். நார்மலாக டைரக்ட் கரண்ட்டை ஸ்டெடி கரண்ட்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே ஓகே இப்போ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் பார்த்தோம், ஒரு காயில் ஒரு ரொட்டேஷன் பண்ணினா ஒரு சைக்கிள் ஆஃப் ஏசி கிடச்சிது. வாட் இஸ் மீன் பை 1 சைக்கிள் ஆஃப் ஏசி? 1 பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் together give 1 cycle. இப்போ காயில் நான் 20 தடவை ரொட்டேஷன் பண்ணனா ஒரு செகண்டுக்கு எனக்கு 20 சைக்கிள் கிடைக்கும். That is called frequency of AC. Frequency of AC na enna? The number of cycles of AC per second. சரியா? Number of cycles of AC per second. ஸோ நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற ஏசியோடைய ஃப்ரீக்வன்சி, ஏசி ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தா 50 ஹெர்ட்ஸ். அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள்ஸ் இருக்கும். ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை அது டைரக்ஷன் மாற்றுறது? ஒரு சைக்கிளில் 2 தடவை இட் சேஞ்சஸ் டைரக்ஷன். அப்போ 50 சைக்கிள்ஸில் இட் சேஞ்சஸ் டைரக்ஷன் 100 டைம்ஸ். ஸோ இன் 1 cycle the alternating current changes its direction twice. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி இஸ் 50 ஹெர்ட்ஸ். சரியா? அதோட பொலாரிட்டியை ஒரு செகண்டுக்கு 100 தடவை மாற்றுது. சரியா? எவ்வளோ? ஒரு செகண்டுக்கு 100 டைம்ஸ் மாற்றுது. இது பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ எவ்வளோ டைமில் மாற்றுது? ஒரு செகண்டுக்கு 100 டைம்ஸ்னா 100 டைம்ஸ் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் ஆச்சுன்னா ஒரு டைம் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 1/100 செகண்ட் ஆகும். ஸோ அது பொலாரிட்டியை மாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? 1/100 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். சரியா? ஓகே, ஒரு சைக்கிளை முடிக்கிறதுக்கு 1/50 செகண்ட்ஸ். இது வந்து பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு, டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம். ஓகே, டைம் பீரியட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி இஸ் number of cycles of AC in 1 second. அப்படின்னா இந்தியாவில் அது 50 ஹெர்ட்ஸ். சரியா? டைம் பீரியட் ஆஃப் ஏசி, டைம் பீரியட் ஆஃப் ஏசி அப்படின்னா ஒரு சைக்கிளுக்கான டைம். வாட் இஸ் அ டைம் ஃபார் 1 cycle is equal to டைம் பீரியட்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 1/50 செகண்ட்ஸ். 1/100 1/50 ஞாபகம் வச்சுக்கணும். 1/50ங்கிறது ஒரு சைக்கிளுக்கான டைம். 1/100ங்கிறது ஒரு தடவை டைரக்ஷன், ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கான டைம். டைரக்ஷனை மாற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட டைம். ஓகே, இப்போ இந்த ஏசி டிசின்னு இருக்குது. ரெண்டில் எது நமக்கு அட்வான்டேஜ், எது டிஸ்அட்வான்டேஜ்? ஸோ வாட் ஆர் த, நம்ம ஏசி தான் நம்ம வீட்டிலலாம் டொமஸ்டிக் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம். நிறைய இடத்துல கமர்ஷியலாக ஏசி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். டிசி போதும், நம்ம வீட்டிலே தயாரித்து நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணிக்கிறோம்னா நிறைய தூரத்துக்கு போக வேண்டாம்னா டிசி தான் அட்வான்டேஜ். நம்ம வீட்டில் எல்லா டிவைஸும் டிசியில் தான் ஒர்க் ஆகுது. நம்ம ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு டிசியாக ப்ரொடியூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு பார்த்தோம்னா டிசியை நிறைய தூரத்துக்கு அனுப்ப முடியாது, வேஸ்டேஜ் ஆகிடும். ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி அப்படின்னு பார்த்தோன்னா, ஏசி வோல்டேஜை வந்து ஸ்டெப் அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி
ஏசி வோல்டேஜை ஒரு 220 வோல்ட்ஸ்லேருந்து 22,000 வோல்ட்டுக்கு மாற்றலாம், இல்லை 12 வோல்ட்டுக்கு குறைக்கலாம், ஏன்னா நம்ம மாற்றிக்க முடியும். யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ. இட் இஸ் யூஸ்டு ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன். அது என்னென்னா ஹை வோல்டேஜாக மாற்றி அனுப்பினா வேஸ்டேஜ் கம்மி. டிசி அது மாதிரி மாற்ற முடியாததுனால வேஸ்டேஜ் ஆகிடும். ஸோ இது ரொம்ப ஹை வோல்டேஜில் 11 kV 110 kVக்கெலாம் மாற்றி லாங் டிஸ்டன்ஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணினா போய் சேர்கிற இடத்துல கொஞ்சோண்டு வேஸ்டேஜோடு போகும். லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் வித் மினிமம் லாஸ் ஆஃப் பவர், லாஸ் ஆகும் வித் மினிமம் லாஸ் ஆஃப் பவர். சரியா? அப்புறம் வேணும்னும் போது நம்ம ஏசியை டிசியை நம்மளால் மாற்றிக்க முடியும். ஓகே, அதனால் நம்ம ஏசியை நம்ம யூஸ் பண்ணுவோம். தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி. ஓகே, வேறு என்ன இதில் கொஷின் கேட்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த ஏசி மிஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஸ்டவுட்டாக டியூரபுளாக இருக்கும், ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவை கிடையாது, அதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் பெரிய கிளாஸ் படிப்பீங்க. இப்போ நம்ம புக்கில் இருக்கிறது லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் வித் மினிமம் லாஸ் ஆஃப் பவர் தான் இருக்கும். ஸோ டிசி ஜெனரேட்டருக்கும் ஏசி ஜெனரேட்டருக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்னு பார்த்தா, டிசி ஜெனரேட்டரில் ஸ்லிப் ரிங் இஸ் ரீப்ளேஸ்டு பை த ஸ்ப்ளிட் ரிங் காமுடேட்டர். அதுதான் ஒன்லி ஒன் டிஃப்ரென்ஸ். ஸோ பொறுமையாக வீடியோ பாருங்கள், அப்பப்போ பாஸ் பண்ணி டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணிங்க. 1 மார்க் கொஷின்ஸ் ரொம்ப நிறைய கேட்பாங்க. அப்புறம் ப்ராப்ளம் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி, டைம் பீரியட் ஆஃப் ஏசி, ஹவு ஃபாஸ்ட் இட் சேஞ்சஸ் இட்ஸ் டைம், இந்த 1/50 1/100லாம் ரொம்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கு. ஃப்ரீக்வன்சினா என்ன, டைம் பீரியட்னா என்ன, டெஃபினிஷன்லாம் கரெக்டாக எழுதி வச்சு.